வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாம் 2025க்கான ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணியிருக்கேன், கிளியர் பண்ணிடுவேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஃபர்தராக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகுது? இதை நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரொக்ரெசிவ் ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை நான் கொடுத்துருக்கேன். இந்த வருடம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நம்ம இதை தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் மேலோட்டமாகவோ 19வாவோ அல்லது டிப்ஸ் மாதிரியோ ஷார்ட்கட் மாதிரியோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக ரிசல்ட் ஓரியன்டாக இந்த அட்டெம்ப்டில் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்குறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் யூடியூப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா வீடியோஸும் இதே மாதிரி தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, மேலோட்டமாக பார்க்குறது அப்புறம் போயிடுது. இந்த மாதிரி செய்கிறீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறத ப்ராப்பராக லிசன் பண்ணி லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த அட்டெம்ப்டே நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸை நம்ம மேக்ஸிமம் பிரைட்டன் பண்ணலாம். ஓகே, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதோடைய நேச்சரை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. இது சம்மந்தமாக நிறைய மித்து இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வேறு, மெயின்ஸ் எக்ஸாம் வேறு. ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு அப்புறம் நான் மெயின்ஸ்க்கு தனியாக படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக தவறான புரிதல். மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது ஒரு செகண்ட் ஸ்டேஜ் தான், ஸ்டேஜாக பார்த்தா அடுத்த ஸ்டேஜ். ஆனால் இது ஏதோ ஒரு தனியான ஒரு எக்ஸாம் கிடையாது. ஒரு வருடம் ஃபுல்லாக ஒரு மாணவர் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் படிக்கிறார் அப்படின்னா அவர் ஆக்சுவலாக மெயின்ஸ்க்கும் சேர்ந்து படிக்கிறார்னு அர்த்தம். எந்த ஒரு சப்ஜெக்டில் எந்த ஒரு டாபிக் நீங்கள் படித்தாலும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்து தான் படிக்கிறீங்க. அந்த டாப்பிக்கில் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் கேள்வி வருமா, மெயின்ஸில் கேள்வி வருமானு உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? யூபிஎஸ்சி சேர்மனுக்கே தெரியாது, இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்களாக போட்டு காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்து படிக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். மெயின் சிலபஸ் எலாபரேட்டாக இருக்கும். பேப்பர் 1, 2, 3, 4 எத்திக்ஸ் பேப்பர், ஃபஸ்ட்டு 3 பேப்பர் ஜிஎஸ். இதுக்குள்ள முக்கியமான டாபிக்ஸ் என்ன, சப் டாபிக்ஸ் என்னன்றதை உடச்சி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் மெயின்ஸ்க்கு மட்டும் படிக்கிறது இல்லை, முதல் நாள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதையும் சேர்த்து தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் ப்ரிலிம்ஸ் சிலபஸில் இதை டீட்டெயிலாக யூபிஎஸ்சி சொல்கிறது இல்லை, மெயின் சிலபஸில் தான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. நீங்களே எடுத்து சிலபஸை பாருங்கள். எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ், சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் டீட்டெயில்டாக மெயின்ஸ் சிலபஸ்க்குள்ள டாபிக்ஸும் சப் டாபிக்ஸும் இருக்கும். இது ப்ரிலிம்ஸில் இருக்காது. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட மெயின்ஸ் எக்ஸாமுக்கான நாலேஜையும் நீங்கள் ஒரு 70% கிட்ட எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ராப்பராக எக்ஸாமினேஷனுக்கு படிச்சிருக்கீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்து படிச்சிருக்கீங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான நாலேஜ் கிட்டத்தட்ட 70% அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இந்த ஒரு வருஷத்தில் கெயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபர்தராக இந்த நாலேஜை டேக் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணும். அடுத்த ஸ்டேஜான மெயின்ஸ்க்கு இதை கொண்டு போகணும். இந்த நாலேஜை விட்டுறக்கூடாது. இதை விட்டுட்டா முட்டாள்தனம், ரைட்டுங்களா? அதனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை கரெக்டாக புரிஞ்சுங்க. வருஷம் ஃபுல்லாக படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் சொல்லி தருவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே. அப்படி தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள் அப்படின்றது கான்செப்ஷன் நாலேஜ், புரிஞ்சுக்கிறது. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். எந்த சப்ஜெக்டில் எது படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும். அதுக்கப்புறம் மனப்பாடம், மெமரியில் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்ஸ், டேட்டா, இயர் இதெல்லாம் வரும். ஸோ இப்படி படிக்கும்போது ஒரு வருஷத்தில் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்து ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, இப்போ மெயின் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், 70% நாலேஜை அங்கேருந்து ஃபர்தராக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த நாலேஜை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த 70% நாலேஜை யூஸ் பண்ணாமல் மதிக்காமல் தனியாக நான் மெயின்ஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லி சிலபஸை ட்ரில் பண்ணி, அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க நினச்சிப்பாங்க ட்ரில் பண்ணுறேன்னு பண்ணி நிறைய புக்ஸை புதுசாக வாங்கி போட்டு நிறைய படித்து இது யூஸ் இருக்காது. இந்த தப்பு பண்ணக்கூடாது, ரைட்டா? ஓகே, இப்போ ஃபர்தராக நீங்கள் படிக்கணுமானா படிக்கணும், வேணான்னு நான் சொல்லலை. எதை படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதை நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 by 1 டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய சப்ஜெக்ட் எதுனா ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஒருவேளை ஏற்கனவே ஆப்ஷனல் சப்ஜெக்டை ஓரளவு முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக ஆப்ஷனல் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா எத்திக்ஸ்.
எத்திக்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம். நல்லா பண்ணிங்கன்னா 100, 110, 120 இல்லை இதை கூட தாண்டி நீங்கள் கிராஸ் பண்ணலாம். இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு உடனடியாக நீங்கள் கவனம் செலுத்தணும். ப்ரிப்பரேஷனை உடனடியாக ஆரம்பிச்சிடணும். நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் பிளானை போடுவீங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இது கூட நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்கிற சாராம்சத்தை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ப்ரிப்பரேஷன் 10 hours. அதில் 3 hours ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்கணும். குறைஞ்சபட்சம் ஆக்சுவல் ஸ்டடி டைம் 3 hours. அடுத்து 2 hours எத்திக்ஸ் பேப்பருக்கு ஒதுக்கணும். ரைட்டுங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. 3 hours ஆப்ஷனல், 2 hours எத்திக்ஸ் பேப்பர். மூன்றாவது இன்னொரு மாடியூல் 2 hours. இது எதுக்குன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் என்னென்ன படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ 3 மாடியூல் வச்சுங்க. ஆப்ஷனல், எத்திக்ஸ் பேப்பர், இன்னொன்று ஜிஎஸ். எத்திக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு கைடன்ஸை நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், அதன்படி படிங்க. ரிசோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் நானே ப்ராக்டிக்கலாக சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை லிசன் பண்ணுங்கள். ஸோ இதில் 7 hours நமக்கு பிளான் வந்துடுது. உள்ள 7 மணி நேரம். அடுத்து 1 மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும், கம்பல்சரியாக பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் வாங்க, கொஞ்சம் பின்னாடி இருந்து வாங்க. 2013 அல்லது 14 வரலாம். டெய்லி ஒரு 4 கேள்விகளை சால்வ் பண்ணிங்கன்னா பெரிய விஷயம். இந்த 1 ஹவரில் எடுத்த உடனே 2 கேள்வி சால்வ் பண்ணுங்க போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். 2013 எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ் பேப்பரில் ஒரு கேள்வி, ஜிஎஸ் பேப்பரில் 2ல் இன்னொரு கேள்வி, 2 கேள்வி சால்வ் பண்ணுங்கள். அடுத்த நாள் ஜிஎஸ் பேப்பர் 3ல் ஒரு கேள்வி, ஜிஎஸ் பேப்பர் 2ல் ஒரு கேள்வி, இந்த மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக 4 கேள்விகளை நீங்கள் சால்வ் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 4 கேள்விகளை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதோடு சேர்த்து அன்னன்னைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களா எத்திக்ஸ், ஆப்ஷனல், ஜிஎஸ், இதில் நீங்களே சிம்பிளாக கொஷின் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி எத்திக்ஸ் படிக்கிறீங்க. எத்திக்ஸ் சப்ஜெக்டில் ஒரு எத்திக்கல் வேல்யூ படிச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு இன்டெகிரிட்டி படிச்சிருக்கீங்கன்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ஆன்சர் ரைட்டிங் பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஈஸியாக அதை முடிச்சிடலாம். வாட் இஸ் இன்டெகிரிட்டி? கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆப்ஷனல் பேப்பர் சோஷியாலஜின்னு வைங்க. அதில் கேள்வி நீங்களே ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் காஸ்ட் சிஸ்டம்? ரைட் அ நோட் ஆன் த இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலி. வாட் இஸ் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? இதே பிஎஸ்சிஆர் ஆப்ஷனல்னா ரைட் அ நோட் ஆன் பொலிட்டிக்கல் தியரி. வாட் இஸ் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம்? இந்த மாதிரி சிம்பிள் கேள்விகளை அந்தந்த மாடியூலுக்குள்ளே நீங்கள் படிக்கும் போதே ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதை ஜிஎஸ்க்கு பண்ணணும், எத்திக்ஸ்க்கு பண்ணணும், ஆப்ஷனல் பண்ணணும். அது இல்லாமல் தனியாக 1 மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணணும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சா? இதற்கப்புறம் இன்னும் 2 ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த 2 ஆக்டிவிட்டியை நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா பிரமாதமான ரிசல்ட் கொடுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ண மாட்டாங்க, சொல்லியும் பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இது என்ன ஆக்டிவிட்டினா சம்மரி நோட்ஸ் டேக்கிங். சம்மரி நோட்ஸ் டேக்கிங் அப்படிங்கிறது ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணணும். அதோடு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கும் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னா ஜிஎஸ் சிலபஸ் எடுத்துங்க. ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி விட்டுடுங்க. ஏன்னா இந்த கேள்விகள்லாம் டைரெக்டாக வரும், ஃபேக்சுவலாக இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் மெயினாக பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சொசைட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். உதாரணம் எக்கனாமிக்குள்ள முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும். அது கீழே சப் டாபிக்ஸ் இருக்கும். இந்த டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் கீழே நீங்கள் படிக்க இருக்கிற நாலேஜை நோட்ஸ் எடுக்கணும். புதுசாலாம் நீங்கள் லேர்ன் பண்ண வேணாம். ஏற்கனவே இருக்கு பாருங்கள், அதை ரிகலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். இந்த ஆக்டிவிட்டியை ஒரு மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனடியாக ஸ்டார்ட் பண்ண வேணாம். 1 மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் தொடர்ந்து எக்ஸாம் வரைக்கும் பண்ணணும். 1 மாதம் விட்டுடுங்க. அடுத்த 1.5 மாதம் தொடர்ந்து பண்ணணும். ரிலீஜியஸாக பண்ணணும். எடுத்தவொடனே செய்ய முடியாது, நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாலேஜ் அதிகமானதுக்கப்புறம் இந்த ஆன்சர் ரைட்டிங்லாம் பண்ண உடனே இதை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பண்ணுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் தரேன்.
குளோபலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் பேப்பர் 1ல் இருக்குது. சொசைட்டி கீழே வருது. சப்ஜெக்ட் சொசைட்டி, டாபிக் குளோபலைசேஷன். நோட்ஸ் எடுக்கணும். ஒரு 3 பேஜ் நோட்ஸ் எடுங்க. முதல்ல இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் குளோபலைசேஷன்? டெஃபினிஷன் என்ன? குளோபலைசேஷன் இஸ் இன்டர்லிங்கிங் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, சோஷியலி, கல்ச்சரலி, எக்கனாமிக்கலி. இதுதான் குளோபலைசேஷன். அதுக்கே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படி நோட்ஸ் எடுக்கணும். படித்து வச்சு எடுக்கணும். கல்ச்சர், லாங்குவேஜ், ரிலீஜன், கஸ்டம்ஸ், லைஃப் ஸ்டைல், எக்கனாமி, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், privatization, trade, investment, sharing of technology, improvement in the living standard. இந்த மாதிரி இதில் எடுக்கணும். அடுத்தது சொசைட்டி. சொசைட்டியில் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், இம்ப்ரூவ்மெண்ட் இன் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி ஏற்கனவே படித்ததுலேயே நோட்ஸ் எடுக்கணும். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் வச்சு எடுக்கணும். கான்செப்ஷுவலாக நாலேஜை வச்சு பாயிண்ட்ஸ் எழுதணும். இதெல்லாம் ஒரு நோட் புக்கில் பண்ணிங்கன்னா போதும். சிம்பிள் இங்கிலீஷில் எழுதுங்க. பாயிண்ட் எழுதுங்க. அது கூட சேர்த்து அவுட்டர் சர்க்கிளில் நீங்கள் படித்ததை கொண்டு வாங்க. ஜென்ரல் ஃபேக்டாக இருக்கலாம், அல்லது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஃபேக்டாக இருக்கலாம். ஓகேவா? சொல்கிறது புரியுதுங்களா? உதாரணத்துக்கு குளோபலைசேஷன் மூலமாக டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றத கான்செப்ஷுவல் பாயிண்ட்டாக நோட் பண்ணிவிட்டு, இந்தியன் கவர்மெண்ட் ரீசெண்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா? உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷனுக்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா? இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கா? அல்லது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கா? இதை எக்ஸாம்பிள் அங்கேயே நோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 100 பேஜுக்கிட்ட உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கும். இது ஒரு பெரிய ரிசோர்ஸுங்க, ட்ரஸ்ட் மீ. இதிலிருந்து நிறைய கேள்விகளுக்கு டைரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். இதை பண்ணல அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸாமினேஷனுக்கு போய் அங்கே போய் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் ஞாபகம் இருக்கும். இந்த தப்பை பண்ணக்கூடாது. இருக்கிற நாலேஜை நம்ம பிரெயின் ஸ்டாம் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஷார்ட்கட் கிடையாது, மேஜிக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். இதை பண்ணிவிட்டு இதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம இருக்கிற நாலேஜ்லேருந்து ரிச்சாக பாயிண்ட்ஸை கொடுத்துடலாம். இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் கடந்த 1 வருடம் முக்கியமான டாபிக்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நோட்ஸாக வச்சுருப்பீங்க. அதை இப்போது நோட்ஸ்குள்ளே கொண்டு வரணும். உதாரணத்துக்கு பாலிட்டியில் 1 நேஷன் 1 எலெக்ஷன் இல்லையா? இது டிஸ்கஸ் பண்ணப்படுறது. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்ச் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் ரீசன்ட் டிஸ்பியூட், இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டின்னு வரும்போது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், இதில் இந்தியாவில் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து 10 டாபிக் தான் வரும், அதுக்கு மேலே வராது. இது ஆல்ரெடி நீங்கள் படித்து தான் இருப்பீங்க. இதையும் நோட்ஸ் ஆக்கி வச்சுக்கணும். நோட்ஸ் எப்பயுமே ஹோலிஸ்டிக்காக இருக்கணும், கம்ப்ரென்சிவாக இருக்கணும். ஒரே கோணத்தில் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எடுக்கணும். அதுக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் நோட் பண்ணணும். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் இருக்கணும். அடுத்தது நெகட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ், ரோட் பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்கணும், சவால்கள். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி இருக்கலாம். யூனிஃபார்ம் சிவில் கோடு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, அதையும் நோட் பண்ணணும். இன்னொரு பக்கம் ட்ராபேக் என்ன, சேலஞ்சஸ் என்ன, இதை நோட் பண்ணணும். அதோடு சேர்த்து சொல்யூஷனையும் லாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கணும். வே ஃபார்வர்டு என்ன, இப்படி எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து வைங்க. இதை பண்ணணும். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9.5 hours இதற்கான ப்ரிப்பரேஷன் பிளானை நான் கொடுத்துருக்கேன். இதை ரிலீஜியஸாக பண்ணுங்கள். இதோடு சேர்த்து ஏதாவது ஒரு அகாடமியில் நல்ல குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் சீரீஸில் உடனடியாக என்ரோல் பண்ணிடுங்க. பொதுவாக அகாடமிஸ் எடுத்த உடனே செக்ஷனல் டெஸ்ட் வைப்பாங்க, சப்ஜெக்ட் வச்சு டெஸ்ட் வைப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஃபுல் மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. உடனடியாக ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணிவிடுங்க. அது ஃப்ரீயோ பெய்டோ, ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும். சொல்லித்தரவங்க ப்ராப்பராக சொல்லித்தரணும். முடிஞ்ச வரைக்கும் இதில் செலவு பார்க்காதீங்க. பெய்டாக இருந்தால் கூட ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை இருக்கும். பொதுவாக அகாடமி இப்படி தான் நடத்துவாங்க. வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை அந்த அகாடமி உங்களுக்கு கொடுக்கும். அதை கோத்ரூ பண்ணணும். அதில் எதுலெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றதை பாருங்கள். நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படித்ததில் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதான்னு பார்க்கணும். படித்து நம்ம எழுதாமல் விட்டுருக்கோமா அதை பார்க்கணும். ஆன்சரில் இருக்க பாயிண்ட்ஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா இதை பார்க்கணும். எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங்கான டீட்டெயில்டு
கைடன்ஸை நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பாருங்கள். பேசிக் ஆன்சர் ரைட்டிங்க்கு டியூட்டோரியல் வீடியோ இருக்குது. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கான வீடியோவும் இருக்குது. 2 வீடியோஸையும் பார்த்துருங்க. ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். கடைசியாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பிரத்யேகமாக இதற்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு பேப்பர் கீழேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸை சொல்லிடுறேன். ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 ஒன்று சொல்லிடுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு மட்டும்தான் நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 இயர் ப்ரிப்ரேஷனில் ஓரளவு கவர் பண்ணியிருப்பீங்க. இதில் ஃபர்தராக படிக்கணும். ஒருவேளை படிக்கலை அப்படின்னா அடிஷ்னலாக படிக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இதில் சொல்லப்போனால் பெருசாக கவர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒட்டு மொத்தமாக ஒரு 25லேருந்து 30 டாபிக்ஸ் தான் இருக்குது. இதற்கு நீங்கள் டெய்லிக்கும் அந்த 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே கம்ஃபர்டபுளாக ஒரு 2 மந்த்ஸில் ஃபுல்லாக முடிச்சிடலாம். பக்காவாக முடிச்சிடலாம். இதற்கு ரிசோர்ஸஸை அளவாக வைங்க. தேவையில்லாமல் இன்டர்நெட்லேருந்து ரிசோர்ஸை நிறைய எடுக்காதீங்க. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கள், பட் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான டாபிக்ஸ்க்கு நெட்டுக்கு போய் சம்மரியாக நோட்ஸ் இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது, கம்ப்ரென்சிவாக இருக்குது, வளவலன்னு இல்லை, ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணி அதை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகே, பேப்பர் 1 சொல்லிடுறேங்க. நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன். இதற்கு ஒரு புக்கே இருக்குது. பிபின் சந்திரா ஆத்தர். இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. 2 கம்யூனிசம், கேபிட்டலிசம், கொலனைசேஷன் இதெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே வருது. இதை நீங்கள் படிச்சிடணும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிறது லார்ஜர் டாபிக். அது கீழே இந்த டாபிக்லாம் வரும். நெக்ஸ்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இதுக்கு புதுசாக படிக்க வேணாம். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது என்சிஆர்டி புக்கில் இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதை ப்ரஷ் பண்ணாலே போதும். ஃபர்தராக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணாலே இந்த பகுதியை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. 4வது ரோல் ஆஃப் விமன், அர்பனைசேஷன், டெவலப்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதற்கும் புதுசாக படிக்க வேணாம். ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸில் படித்த நாலேஜை நீங்கள் டேக் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். அடுத்து குளோபலைசேஷன். இது ஒரு முக்கியமான டாபிக். இதில் மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் படிங்க. இன்டர்நெட்லேருந்து நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கடைசியாக கம்யூனலிசம், ரீஜனலிசம் அண்ட் செகுலரிசம். இதையும் நீங்கள் 1 இயர் ப்ரிப்ரேஷனில் முடிச்சிருப்பீங்க. ஃபர்தராக படிங்க. இதை மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் மெயின்ஸ்க்கு படித்தா போதும். அடுத்து பேப்பர் 2. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கம்பேரிசன் வித் அதர் கண்ட்ரிஸ். இதற்கு மட்டும் நெட்டில் போய் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை மற்ற கான்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணுறது. ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், சிஏஜி, செகுலரிசம் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணணும். லிமிட்டடாக நோட்ஸ் எடுங்க. நிறைய நோட்ஸ் எடுக்காதீங்க. அந்த சாராம்சம் முக்கியம். அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். கிறிஸ்பா நெட்லேருந்து நோட்ஸ் எடுத்துங்க. ஆர்பிஏ ஆக்ட் 1951. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். அடுத்தது சிவில் சர்வீசஸ் இன் டெமோக்ரஸி. இதோ நீங்கள் நெட்லேருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் நெட்லேருந்தே நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வெப்சைட் எதில் பெட்டராக இருக்கோ, கம்ப்ரஹென்சிவாக இருக்கோ, கிறிஸ்பாக இருக்கோ அதுலேருந்து மட்டும் எடுங்க. அடுத்தது சிவில் சொசைட்டி, ப்ரெஷர் குரூப் அண்ட் வாலண்டரி அசோசியேஷன். இதெல்லாம் ஒரு லார்ஜ் கான்செப்ட் கீழே வரும். சிவில் சொசைட்டின்ற கான்செப்ட் கீழே வரும். இதையும் நெட்லேருந்து நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்தது சிட்டிசன்ஸ் சார்ட்டர். நெட்லேருந்து நோட்ஸ் எடுத்துங்க, கிறிஸ்பாக எடுத்துங்க. அடுத்தது இ கவர்னன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதற்கு அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் வரும். இதற்கு கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இதற்கான நோட்ஸும் நெட்லேருந்து எடுத்துடலாம். இ கவர்னன்ஸ் என்ன, அதில் இருக்க இஷ்யூஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, எப்படி பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போகிறதுக்கு பெட்டராக சில சேஞ்சஸை கொண்டு வரலாம், ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம், இதெல்லாம் இதுக்கிட்ட நீங்கள் கவர் பண்ணணும். அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்டில் இந்தியன் டயஸ்பொரா. இதை நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும். நம்ம சேனலில் டயஸ்பொராக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட் இதை தான் கவர் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிறதுக்கான கைடன்ஸ் வீடியோவை நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது ஒட்டுமொத்த சப்ஜெக்டான கைடன்ஸ். அதற்கு கீழே ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள்.
பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம முடிச்சிட்டோம். கடைசியாக பேப்பர் 3க்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரை நல்லா எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணுங்கள். கிராப்பிங் பேட்டர்ன், டெக்னாலஜி இன் த எய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன், இந்த 4 முக்கியமான சப் டாபிக்ஸையும் நல்லா கவர் பண்ணுங்கள். இன்டர்நெட்லேருந்து நோட்ஸ் எடுத்துங்க. ஆனால் ஏற்கனவே படித்த நாலேஜை டேக் ஃபார்வர்ட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நம்பர் 2, அதாவது நெக்ஸ்ட் டாபிக் சப்சிடிஸ். இந்த பகுதியை நீங்கள் நெட்லேருந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. இதுக்குள்ளே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சப்சிடி, இன்டைரக்ட் சப்சிடி, இதுக்குள்ளே இருக்க இஷ்யூஸ், கேஸ் ஃபார் ரேஷனலைசேஷன், எப்படி இந்த சப்சிடிஸை சீர்திருத்தம் பண்ணலாம், இதெல்லாம் படிக்கணும். அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. இது ஒரு புதிய டாபிக் தான். இது நீங்கள் ப்ரிலிம்ஸில் கவர் பண்ணியிருக்க அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. இதையும் நீங்கள் நெட்டில் இருந்து நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். இதுவும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பிரத்யேகமான டாபிக். இதனுடைய நோட்ஸும் நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். நான் சொன்னது எல்லாமே நெட்டில் இன்டர்நெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அதனால் எடுக்க சொல்கிறேன். ஒருவேளை பிரிண்டட் நோட்ஸாக அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னாலும் எடுக்கலாம். ஆனால் நெட்டில் இருந்து படித்தாலும் சரி, நோட்ஸாக படித்தாலும் சரி, அதாவது ஹார்ட் காப்பியாக படித்தாலும் சரி, நிறைய படிக்காதீங்க, நிறைய மெட்டீரியல் வாங்கி போடாதீங்க. கிறிஸ்பாக, கம்ப்ரென்சிவாக, சிம்பிளாக படிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நோட்ஸை வாங்க. அடுத்தது டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவான டாபிக் தான். இதற்கான நோட்ஸையும் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கங்க. ஆனால் இதற்கான பேஸ் எங்கே இருக்கும்னா 2 சப்ஜெக்டில் இருக்கும். ஒன்று ஜியோகிரஃபியில் இருக்கும், இன்னொன்று என்விரான்மெண்ட்டில் இருக்கும். இங்கேயும் ஏற்கனவே படித்த நாலேஜை டேக் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரணும். உதாரணத்துக்கு ஜியோகிரஃபியில் க்ளவுட் பர்ஸ்ட், சைக்ளோன், சுனாமி, டொர்னேடோலாம் படிச்சிருப்பீங்க. அந்த நாலேஜை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அதே போல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் சில கான்செப்ட்ஸை படிச்சிருப்பீங்க. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், ஃப்ளட் பிளைன் ஜோனிங், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதையும் இதில் கொண்டு வரணும். இப்படி லிங்க் பண்ணிக்கணும். அடுத்த டாபிக் இன்டர்னல் செக்யூரிட்டி. இதற்கான பேஸை நீங்கள் 1 வருஷம் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இதில் ஃபர்தராக படிக்கணும். இது ஒரு முக்கியமான டாபிக். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா த்ரெட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ், த்ரெட் த்ரூ இன்டர்நெட், சைபர் செக்யூரிட்டி, இதுக்குள்ளே வர சப் டாபிக்ஸ் இதெல்லாம். இதற்கும் நோட்ஸை நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுக்கலாம். பிரிண்டட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குன்னா அதை வாங்கி படிங்க. நெக்ஸ்ட் டாபிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். இது ஆல்ரெடி 1 இயரில் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது தீவிரவாதம். இதோட ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெரரிசம், செப்பரேட்டிசம், இன்சர்ஜென்சி, இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இது கீழே கவர் பண்ணணும். கடைசியாக பார்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இதையும் நீங்கள் 1 இயர் ப்ரிப்ரேஷனில் கவர் பண்ணியிருப்பீங்க. அந்த நாலேஜை டேக் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரணும், ஃபர்தராக படிக்கணும். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கீழே நீங்கள் மெயினாக சிஏபிஎஃப் இருக்காங்க இல்லையா, இதில் இருக்க ஃபோர்ஸஸில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். பார்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியும் வரும், அதோடு சேர்த்து இந்த சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸும் வருவாங்க. 3ஆவதாக அந்தந்த ஸ்டேட்னுடைய போலீஸ் ஃபோர்ஸும் வரும். ஸோ இந்த அடிப்படையில் கவர் பண்ணுங்கள். பார்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் மியான்மரும். இதை வச்சு தான் கேள்வி ரிப்பீட்டடாக வரும். இவங்க தான் நம்மோட அதிகமாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்ஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட தான் கோஆப்ரேஷன் பெட்டராக இருக்குது. இதில் சேலஞ்சஸும் இருக்குது. ஃபர்தராக இவங்களோட நம்ம பார்டர் கோஆப்ரேஷனை ஸ்ட்ரென்த்தனும் பண்ணணும். ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும்தான் நீங்கள் இந்த 3 பேப்பரில் அடிஷ்னலாக படிக்கணும், அடிஷ்னலாக கவனம் செலுத்தணும். ஸோ ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக படிக்கிறீங்களோ உங்களை அறியாமே உங்களுக்கு அந்த உத்வேகம் வரும், வேகம் வரும், கான்ஃபிடன்ஸ் வரும், தைரியம் வரும், ஒரு வெறியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 10 மணி நேரங்கிறது 12 மணி நேரம் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது 18 மணி நேரம் வரைக்கும் படிச்சிருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப்ஸ் எடுப்பேன். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பல நாட்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு 18 மணி நேரம் வரைக்கும் படிச்சிருக்கேன். விரும்பி படிச்சிருக்கேன். தூக்கம் ஒரு 5 மணி நேரம் தான் இருக்கும். தூங்குகிற நேரம் போக, சாப்பிட்ற நேரம் போக, சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அப்படியே படிச்சுட்டே சைடில் வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் நான் படித்தேன். நீங்கள் அந்தளவுக்கு எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களை அறியாமையே இந்த எஃபர்ட் நீங்கள் போட்டுருவீங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா
பயத்தோட, குழப்பத்தோட, கில்ட்டி ஃபீலிங்கோடலாம் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட, தைரியத்தோட, சந்தோஷத்தோடு இருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மெயின்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போய் ஃபர்தராக சர்வீஸ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாகவே இருக்கும். I wish you all the best for your success at the mains examination. நன்றி.